ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டனை சுற்றி பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கார்டன் டூர் தாங்க காட்டுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை வீடியோ பார்ட் 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுங்க. நிறைய காய் அறுவடை பண்ணியிருக்கேன். என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கிறேன்றது சனிக்கிழமை வீடியோ வருங்க, பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய செடிகளை உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க. இப்போ என்னென்ன செடி எந்தெந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டிட்டு வரேங்க. இன்றைக்கி நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் இதுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, உங்களுக்கு வந்து கொத்தவரங்க விதை நட்டதை நான் காமிச்சிருப்பேங்க. இப்போ வந்து வளர்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், வளர்ந்து பூ எடுத்துருக்குது பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொத்தி விட்றதால சரிங்க, தண்ணியே விட்றது இல்லைங்க. அந்த அளவுக்கு பாயிடுச்சுங்க. தண்ணி விட்டாவே செடி வாடிடுதுங்க, என்னன்னு தெரியல. அதனால தான் சரி இது நல்லா காயிட்டோன்னே விட்டுட்டுங்க. ஒரு வாரம் ஆச்சுங்க. ஆனால் தண்ணியே விடாத பாருங்கள், ஈரம் மட்டும் லைட்டாக இருக்குது பாருங்கள். அதுலேயே நல்லா வளருது பாருங்கள். கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து விடவே கூடாதுங்க. 2-3 நாளைக்கு ஒரு டைம் தாங்க தண்ணி விடணும். எல்லா செடிக்கும் பாருங்கள், நான் அப்படியே மண் பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஈரம் மட்டும் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க. இதில் ஈரம் இருக்குது பாருங்கள். அதனால தான் செடி நல்லா வளருதுங்க. கலரி விட்டதோட சரிங்க. ஏன்னா மழை வந்ததில் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் உட்காந்துக்குச்சுங்க. அதனால் நான் அப்போ கலக்கி விட்டதோட சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இன்னும் தண்ணியே விடலைங்க. பாருங்க, லைனாக ஒரு 5 பேக் இப்போ நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. இன்னும் ஒரு 3 பேக் போட்டு விடணுங்க. ஏன்னா இது பத்தாது. ஒரு 8 பேக்காவது போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போதைக்கு ஒரு 5 செடி நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. அடுத்தது பாருங்க, தம்பட்டை அவரை பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது. இதுவும் பாருங்க என்ன அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்க. இது எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ட்ரை பண்ணுற ஐட்டங்க. தம்பட்டை அவரை, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக விடுதுங்க. இப்போ மண்ணில் லைட்டாக தெரியுதுங்க. அந்த அளவுக்கு மேலே கிழங்கு வந்து வருதுங்க. இதில் ஃபஸ்ட் டைம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் விளை வச்சுருக்கிறேங்க. சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி அவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பூ எடுக்குதுங்க. ஏன்னா கார்டனை ஃபுல்லாக உங்களை என்னால் வந்து கவர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டைம் லென்த் ஆகிடுன்றதுனால உங்களுக்கு அப்படியே ஓரலாக மட்டும் அப்படியே காட்டிட்டு போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். காய் பாருங்கள் வச்சுட்டு வருது. கொடியா வரைக்கும் இன்னும் பேனோ இல்லை அஸ்வினி பூச்சோ இன்னும் தாக்கலைங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நல்லதாங்க இருக்குது. இந்த மாதிரி பூச்சி வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா இப்படி நசுக்கி விட்டு நம்ம வந்து தண்ணி கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு பெரிய பராமரிப்புன்றதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதில்லைங்க. பாருங்கள் சொரக்காய் பிஞ்சு பாருங்கள், குண்டு சொரக்காய் இப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். சின்ன அழகாக இருக்குது பாருங்கள் சொரக்காய் பிஞ்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணியும் நம்ம இலைத்தலைங்கள் தாங்க இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஆட்டேரு கூட போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க. இப்போ மழை பெஞ்சதுக்கு நல்லா அந்த ஆட்டேரு பூரா பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இப்போ நல்லா அதுக்கு ஒரு சத்து கொடுக்குதுங்க. இது ஆட்டேரு போட்ட உடனே நம்மளுக்கு சத்து வராதுங்க. அது மக்க தாங்க செடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அது மாதிரி தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆட்டேரு போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க. நல்லா இப்போ மக்கறதுனால நல்லா இப்போ வந்து செடிங்களுடைய குரோத் நல்லா இருக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. பொல்லங்க பாருங்கள் எப்படி சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள். நான் வந்து இப்போ இது விதைக்குனே விட்டுட்டேங்க. பொல்லங்காவாக இருக்கட்டும், பீக்கங்காய் பாருங்கள் இதையுமே விதைக்க விட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள் சொரக்காய் பாருங்கள், இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். விதைக்கு நம்ம இந்த மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கணும்னா நம்மளுக்கு நல்லா விதை வந்து பார்த்திங்கன்னா திறச்சியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால தான் ஒவ்வொரு காய் விதைக்கு விட்டாவே போதுமானதுங்க. பாருங்கள் மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்ருக்குறோம் பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சூப்பரான மூக்குத்தி அவரைங்க நல்லா கொத்து கொத்தாக காய் வைக்குதுங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு மூக்குத்தி அவனுடைய அறுவடை வீடியோ உங்களுக்கு வருங்க. ஏன்னா நிறைய காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அதனால் மிஸ் பண்ண வேண்டாங்க, வீடியோவை பாருங்கள். வாங்க, அடுத்து வந்து ஒரு செரிப்பழம் இருக்குது, பறிச்சுக்கலாம். செரிப்பழம் பாருங்கள், பூ பாருங்கள், தொடர்ந்து இது எடுத்துகிட்டே இருக்குங்க. பூவு காயின்னு செடியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதுங்க. தொடர்ந்து இதுக்கு வந்து பூ எடுத்துகிட்டே இருக்கும், காய் பிஞ்சு அப்படின்ட்டு வந்துட்டே இருக்குங்க. இந்த செடி பொறுத்த வரைக்கும் பாருங்க, பிஞ்சு பாருங்கள் எப்படி வச்சுட்டு வருது பாருங்கள். இதுக்கு வந்து ஆல் சீசன் டைமுங்க, இது சீசனே இல்லைங்க இதுக்கு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கலர்.
சூப்பரான செடி பழங்க. நெய்மிளகாவும் பாருங்க சூப்பரா பழுத்திருக்குது பாருங்க பழம். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நெய்மிளகாய் அறுவடையும் உங்களுக்கு வருங்க. இன்னும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பழமும் நல்லா பழுத்து வருது பாருங்க. நல்லா பழுத்துட்டு இருக்குதுங்க, அறுவடை பண்ணணுங்க. சூப்பரான நெய்மிளகாங்க, கொத்து கொத்தாக காய் வச்சிருக்குது பாருங்க. நிறைய ஒரு 50 காயாட்டம் இருக்குங்க, அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. பாருங்க பீக்கங்காய் செடி பாருங்க, எல்நாத்து போட்டு விட்டது அழகா கொடி ஏறுது பாருங்க. பூவே வச்சிருச்சுங்க பாருங்க, பூவே வச்சிருச்சு பாருங்க. என்ன அழகா பாருங்க பூ வச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம இளநாத்து நட்டு வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி இளநாத்து நட்டு வைக்கும் போது உங்களுக்கு பீக்கங்காவாக இருக்கட்டும், பொள்ளங்காவாக இருக்கட்டும், சூப்பராக நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடச்சிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நான் இளநாத்து விட்டு விட்டா நட்டுகிட்டே வர்றதுனால இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்கள் சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிஞ்சு பாருங்கள், பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சுரக்காயை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க விடலான்ட்ருக்குறேன். இது குண்டு சுரக்காங்க, அதனால் இது ஒரு குண்டு சுரக்காவும் ஒன்று வந்து விதைக்கு விடலான்ட்டு வச்சுருக்குறேங்க. பாருங்கள் மிளகாய் செடி பாருங்கள், குட்டி மிளகாயிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல காரங்க. நெய் மிளகாய் பற்றி டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. நெய் மிளகாய் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரத்தை கம்பேர் பண்ணும் போது அந்த நெய் மிளகாவுடைய காரம் கம்மி தாங்க. நெய் வாசனை வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் வரலைங்க, கொஞ்சம் தான் லைட்டாக தாங்க வருது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு கொடுத்த பில்டப்புக்கு நெய் வாசனை கம்மி தாங்க. நெய் மிளகாய் நிறைய ஐப்பு கொடுத்துட்டாங்க. அது சமைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நெய் மனம் வருதா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு வரலைங்க, சும்மா லைட்டான ஒரு ஃப்ளேவர் வருது. காரம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா காரத்தை விட அந்த மிளகா காரம் கம்மி தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இதை பாருங்க, இவ்வளோதான் போடுவோங்க சட்னிக்கு, அதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் அடிக்குங்க. ஆனால் அது வந்து ஒரு மிளகாயே யூஸ் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு காரம் கம்மியாக தாங்க இருக்கு. பாருங்க எப்படி சட்டை சட்டையாக பிடிச்சிருக்குது பாருங்க. இந்த ரகம் வந்து எப்படின்னா ஒரு பொக்கை மாதிரிங்க, இந்த செடி பொக்கை மாதிரி வளருங்க. இது அடியெல்லாம் சட்டை வராதுங்க, மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா கூடார மாட்டோம் வளர்ந்துக்குங்க, அந்த மாதிரி செடிங்க இது. இதில் தாங்க ரெண்டு செடி வளர்ந்ததில்ல, இது இந்த ஒரு செடி பாருங்க பழமே பழுத்துருச்சுங்க. இங்கே பாருங்க சுரக்காய் விதை ஒன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் சைடில் பார்த்தீங்கன்னா தன்னாலே ஒரு விதை ஒன்று முளைச்சிட்டு இருந்ததுங்க, அதை பிடுங்கி இப்போ இது ஒரு இளநாத்து நட்டு விட்டுருக்குறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இளநாத்து ஒன்று அடிக்கடிக்கு நட்டு வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடச்சிட்டே இருக்குங்க. கத்திரிக்காய் பாருங்க என்ன சூப்பராக கலர் வச்சுட்டு வருது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளநாத்து அந்த நட்டதெல்லாம் ஒன்று பிடுங்கி இங்கே நட்டு வச்சுங்க, என்ன அழகாக வளருது பாருங்க. வயலட் கலர் கோஸ் பாருங்க, வயலட் கலர் கோஸ் அழகா அன்னைக்கு நமக்கு கிளறி விட்ட பின்னாடி பாருங்க அழகா ஹைட் ஆயிருக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கிளறி விட்டுனே இருக்கணுங்க, ஈரம் இதுக்கு தண்ணியே விடக்கூடாதுங்க, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுணுங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இந்த 3 செடி நம்ம வளர்த்தி எப்படி காய் வருதுன்னு பார்த்தோம்னா கூட போதுமானதுங்க. சூப்பராக வச்சு வளர்ந்துட்டு வருதுங்க. தக்காளி பறிக்கலாம், தக்காளி சிவந்து போய் கிடக்கு. ஒரு 3 பழம் கிடச்சிருக்குது, இங்கே ஒன்று. தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் செவந்ததுமே கொஞ்சம் பறிச்சிருவோங்க. ஏன்னா இருக்கிற தக்காளி நம்ம கேரி பேக்கில் வளர்க்குறதுனால கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பதமாக பறிச்சிட்டோம்னாவே போதுமானதுங்க. இருக்கிற பழம் வந்து நல்லா பெருசாகுங்க. நம்ம பழுக்கிற வரைக்கும் விட்டோம்னா அதனுடைய சத்து வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிட்டே இருக்குங்க. சமையலுக்கு வந்து இந்த மாதிரி பதத்தில் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நல்லா புழுப்பு நல்லா அழகாக வரைக்குதுங்க. பாருங்க கோஸ் என்ன அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்க. 2 செடிங்க அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்க. இது வயலட் கலர் கோஸ் தாங்க நட்டிருக்கேன், பார்க்கலாம் இது என்ன கலர் வைக்குதுன்னு தெரியலிங்க. முறையாக நான் கோஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து விளையிறத பார்க்குறேங்க. ஏன்னா கோஸ் வந்து நான் எப்படி செடி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இதுதாங்க ஃபஸ்ட் டைமு நான் இந்த மாதிரி அழகாக வளர்த்தி கண்ணில் பார்க்குறது. கோஸ் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியும். பாருங்க என்ன அழகாக பொடலங்காய் பாருங்க படுத்துட்டு இருக்குது பாருங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளங்காயே இந்த முறை நான் அறுவடையே பண்ணலாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டுருக்குறேங்க. ஏன்னா விதைய தாங்க இதுக்கு எல்லாமே நான் பொள்ளங்காய் எடுக்க போகிறேன். விதைக்கு தாங்க விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படியே கொடியை பார்த்துட்டு வாங்க. அழகா இருக்குது பாருங்க. என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய கொடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. மூக்குத்தேவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விட்டுட்டுருக்குறேங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடிக்குள்ளே நிறைய இந்த மாதிரி விதைக்கே விட்டுட்டுருக்குறேங்க. அடியில் பாருங்க சுரக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குண்டு சுரக்காய். ஒவ்வொரு சுரக்காயும் ஒவ்வொரு வித்தியாசமா வைக்கிது பாருங்க. சுரக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா காய் ஊறுங்க. டக்குன்னு ஊறிடுங்க. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி காற்று அதிகமாக அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் காயே வளைஞ்சி நெளிஞ்சு அந்த மாதிரி தாங்க வைக்கும். சுரக்காயை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் நல்லா இருக்கணுங்க. பாருங்க எங்கள் குடும்பம் பாருங்க விதைக்கு என்ன அழகா ரெடி ஆகிருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய்ங்க. இந்த அளவுக்கு இது காய் பிடிக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்கறதுனால எனக்கு பெருசாக தெரியுதா என்னவோ தெரியலிங்க. ஆனால் சூப்பராக காய் வைக்குதுங்க பாருங்க. பூரா கொடி அவரை பாருங்க. பூராமே கொத்து கொத்தா எப்படி காய் வச்சுட்டு வருது பாருங்க. பூ பாருங்க சூப்பராக எடுத்துட்டு வருது பாருங்க. இது நானே வந்து இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் என்னென்ன காய் வச்சிருக்கு உள்ள அப்படின்ட்டு. சுரக்காயே இன்னைக்கு நான் பார்த்தது தாங்க அது. ஏன்னா எல்லா இலையில வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்குதுங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு பொடலங்காய் இருக்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். எல்லாம் காற்றுக்கு வந்து அடிப்படுதுங்க கொடியில். சிகப்பு கொடியா வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விதைக்கு தாங்க விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். விதைக்கு ஒரு டைம் எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து காய் பறிச்சுக்கலாங்க. கோவக்காய் செடியும் பார்த்தீங்க மலேசியா கோவக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி 4 காய் 3 காயின்னு பறித்து நான் சாப்பிட்றேங்க. சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள். பாய்.